love Surya. So I don't know if I'm going to act with him. I just want to meet him once and say I love him. The charactersல best character எதுன்னு நினைக்கிறீங்க? நந்தா சூர்யா அவர்களோடது, பிதாமகன் விக்ரம் அவர்களோடது, நான் கடவுள் ஆர்யா, அவன் இவன் விஷா. பிதாமகன் சூர்யா சார் கேரக்டர். பிதாமகன் சூர்யா சார். அது ஆப்ஷன்லயே இல்லையே. ஆப்ஷன்ல இருக்கிறதா சொல்லணுமா? பட் ஆனா உங்களுக்கு அதான் பிடிக்குமா? அதுதான் பிடிக்கும். ஓகே, ஆப்ஷன்ல இருக்கிறதுல ஒண்ணுனா நந்தா சூர்யா சார் கேரக்டர். நந்தா சார். நீங்க சூர்யா சார் ஃபேனா? ஆமா. ஓகே. ஒரு ஹீரோயின் Surya is a fantastic actor. I'm really waiting for his film 24. I think it's going to be very exciting. Brilliant. Well, of course I like him. Of course I like Surya. പക്ഷെ അതൊന്നുമില്ല. അതാണ് ദുൽഖറിനെ ഈ ഒരു താരസിംഹാസനത്തിലെത്താൻ ഏറ്റവും വലിയ യോഗ്യനാക്കുന്നത്. നമുക്ക് തുടങ്ങാം. ദുൽഖറിന് വിജയോടാണ് കൂടുതൽ താല്പര്യം, അതെയോ സൂര്യയോടാണ് കൂടുതൽ താല്പര്യം തമിഴ് ഇൻഡസ്ട്രിയില്? സൂര്യ. അപ്പൊ നമുക്ക് സൂര്യയുടെ പാട്ടിൽ തന്നെ തുടങ്ങാം. From the movie Singham 2. அண்டரேஜ் தான் இருந்தாலும் பயங்கர செக்ஸ் அப்பீல் அப்படி நீங்க நினைக்கிறவர்? I think Gautam Karthik. ஓகே, வெரி குட். ஒன் ஆக்டர் இந்த இண்டஸ்ட்ரியில ஓகே, அவரை பத்தி அவரோட சேர்ந்து ஏதோ கிஸ் சேர்ந்து கூட ஓகே தான், ஜாலி தான் விடுங்க அந்த மாதிரி. I think it would be Surya. ஏன்னா அவரை பத்தி கிசு first of all வராது எந்த ஹீரோயின் கூட. அப்படியே வந்தாலும் அது வந்து உண்மை இல்ல, நீ ஊருக்கே தெரியும். Did I ask? Or I'll actually divert the question to you. Suppose நீங்க வந்து காலிவுட்ல ஒரு ஸ்டாரோட படம் பண்ணனும்னா அந்த எந்த ஸ்டாரா இருக்கும்? Surya today I think is really popular. கமல் சாருக்கும் இன்னைக்கு அவார்ட் வாங்கின அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பா சூர்யா, அதாவது எங்களுடைய ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் My favorite hero Chiranjeevi garu, Tamil lo Surya. Chemistry உங்களோட நான் Surya. ஓகே. Too professional. Me? Your co-star. நாமளே நம்மள பத்தி சொல்லிக் கூடாது. என்னப்பா? Co-star too professional. Prabhudeva sir. சூப்பர். Perfect acting skills. Surya. இந்த இடத்துல இந்த மேடையில முதன்முறையா நான் இந்த சினிமாவுல மாமான்னு கூப்பிடுற ஒரே நடிகன் சூர்யா மட்டும்தான். அதே மாதிரி என்னையும் மாமானு இன்ன வரைக்கும் உரிமையா கூப்பிடக்கூடிய ஒரே ஆளும் சூர்யா மட்டும்தான். எனக்கு முதல் ஹீரோ, நான் முதல் சினிமாவில் பாலான்னு என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் பார்த்த முதல் ஹீரோ யாருன்னா சூர்யா தான். நான் வந்து சினிமாவில் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன். என் பையன் வயசு இன்னைக்கு 8. என் பையன் வந்து நான் ராமேஸ்வரத்துல வந்து ஷூட்டிங் இருக்கும்போது என் மனைவியை பிரிஞ்சு நான் கச்சேரி பண்ணிட்டு இருந்தேன். கச்சேரியை விட்டுட்டு நான் நடிக்கிறதுக்காக போனது முதல் முறையா அப்பதான் போனேன். அப்ப என்னுடைய மாசம், என் மனைவி வந்து 9 மாசம் நிறை கற்பிணியா இருந்தா. அப்போ வந்து ஷூட்டிங் வந்து நான் காலையில கூப்பிடும் போது முதல் முறையா என் மனைவியை பிரிஞ்சு நான் போயிருக்கிறேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு உட்காந்துட்டு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு வெளியில போய் உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்கிறேன். குழந்தை பிறகு நேரத்தில் இப்படி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. சூர்யா தான் அன்னைக்கு வந்து என்ன 4:30 மணிக்கு எழுப்பி சவரை திறந்து விட்டு குளிப்பாட்டி, அப்படிலாம் நல்லா வரியா, நீ கவலைப்படாதையா வாயான்னு என்னை கூட்டிக்கிட்டு இதே ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த ராமேஸ்வரம் கோயில கூட்டி போயிட்டு எனக்காக மண்டி போட்டு எனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்ட ஒரு ஆத்மா உள்ள ஒரு மனிதன். இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதனை இந்த சினிமா வந்து பல பேர்களை சம்பாதிச்ச இந்த சினிமா எல்லாரையும் சாதாரணமா இவ்வளவு உயரத்துக்கெல்லாம் கொண்டுகிட்டு வராது. அந்த உழைப்பு, சூர்யா கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பை நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். ஓடிச்சிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரை முதல் சினிமா கூட்டிட்டு வந்த புண்ணியவன் வந்து இவர் தான். அதனால இவருக்கு தான் நம்ம வந்து மனசார நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தன்னை வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் உள்ள இன்வால்மெண்டா உள்ள போய் உழைச்சு 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 மட்டுமே இந்த இடத்துக்கு வந்த ஒரே நடிகன் சூர்யா மட்டும்தான் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்றேன்.